நாடாளுமன்றத்தில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியை தழுவியுள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதா அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் மசோதா ஆகிய 3 மசோதாக்களை மத்திய அரசு நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்தது. அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கள் நிறைவேற வேண்டும் என்றால் மொத்தமுள்ள 2 பங்கு ஆதரவு வேண்டும் என்ற நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 278 வாக்குகளும் எதிராக 211 வாக்குகளும் பதிவாகிய நிலையில் 2 பங்கு பெரும்பான்மையை பெற தவறியதால் இந்த மசோதா தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொகுதி மறுவரையறை மசோதாவோடு இணைந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதா தோல்வியை தழுவிய நிலையில் மீதமுள்ள 2 திருத்த மசோதாக்களையும் தாக்கல் செய்ய வேண்டாம் என மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவையில் அறிவித்தார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறாது என்ற நிலையை எட்டியுள்ளது. இதனால் வரும் காலங்களில் இந்த மசோதாவில் எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ளது.